ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட் பற்றியும் அந்த ஸ்போர்ட்டோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஈவெண்ட்ஸ் சூப்பர் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஈவெண்ட் பற்றியும் பார்க்கலாம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஏன் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து ஃபுட்பால் அப்படின்ற கேம் வந்து வேறு ஒரு ஸ்போர்ட்டை குறிக்கும். அதாவது 2 டீம் இருப்பாங்க, 11 பிளேயர்ஸ் ஈச், ஒரு பால் இருக்கும். அந்த பாலை வந்து ஒவ்வொரு டீம் சைடும் வந்து கோல் போஸ்ட் இருக்கும், அந்த கோல்குள்ளே போடணும். இதை தான் வந்து யூரோப்லேயும் சரி இந்தியாலேயும் சரி வந்து இதை வந்து ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து இந்த கேமை வந்து சாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அவங்க வேர்ஷன் ஆஃப் ஃபுட்பால் வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேம். இந்த கேமை பற்றி நான் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் சூப்பர் போல் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேம் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டில் நடக்கும், ஃபுட்பால் மாதிரி தான். இந்த ஃபீல்டு வந்து 100 யார்ட்ஸ் லென்த் இருக்கும். யார்ட்ஸ் அப்படின்றது வந்து மீட்டர் சென்டிமீட்டர் மாதிரி, அது ஒரு மெஷர்மெண்ட் யூனிட். ஸோ 2 டீம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சிமிலர்லி ஈச் டீமில் 11 பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு டீம் வந்து அஃபென்ஸ் விளையாடுவாங்க, ஒரு டீம் வந்து டிஃபென்ஸ் விளையாடுவாங்க. சாக்கரில் வந்து 2 டீம்ஸும் அட் அ டைம் வந்து அஃபென்ஸும் விளையாடுவாங்க, டிஃபென்ஸும் விளையாடுவாங்க. ஓகேப்பா, இந்த டீம் இப்போ வந்து கோல் மட்டும்தான் போடுவாங்க, டிஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. இந்த டீமில் வந்து கிளியராக ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஓகேப்பா, இது உங்களோட அஃபென்ஸ் டர்ன், இது உங்களோட டிஃபென்ஸ் டர்ன் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் கபடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உள்ளே போகிற பிளேயர் வந்து அஃபென்ஸ்க்காக தான் போகிறாங்க, அங்கே இருக்கிற பிளேயர்ஸ் வந்து டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து அஃபென்ஸ் போகிற டர்ன். அந்த மாதிரி ஒரு டீம் வந்து அஃபென்ஸ் விளையாடுவாங்க அட் அ டைம், ஒரு டீம் வந்து டிஃபென்ஸ் விளையாடுவாங்க. இதில் வந்து கோல் போஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஆனால் 2 பக்கமுமே வந்து எண்ட் ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். கோல் போஸ்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, எண்ட் ஜோன் வந்து அந்த பிரெத்து ஃபுல்லாகவே இருக்கும். கோல் போஸ்ட் வந்து இப்படி பாதி பிரிச்சிருப்பாங்கல்ல, இங்கிட்ட ஒரு போஸ்ட் இங்கிட்ட ஒரு போஸ்ட் இருக்கும். இது அப்படி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து அந்த ஏரியாவை வந்து எண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டையர் பிரெத்துக்கு அது இருக்கும். இப்போ வந்து எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க, இல்லை என்னென்னலாம் பண்ணால் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், எப்படி ஜெயிப்பாங்க. சாக்கரில் வந்து அந்த பாலை அந்த கோல் போஸ்ட்டில் ஏற்றுனா ஒரு கோல் ஆர் ஒரு பாயிண்ட். மேட்ச் முடிவில் யார் நிறையா கோல்ஸ் அடிச்சிருக்காங்களோ அவங்க வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் வந்து எப்படிலாம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு டீம் வந்து அஃபென்ஸ் விளையாடுறப்ப சென்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பேசிக் இன்டென்ஷன் வந்து அந்த பாலை எடுத்து கொண்டு போய் அந்த எண்ட் ஜோனில் சேர்க்கணும். இப்படி சேர்த்தா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம லேட்டர் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பால் வந்து கொஞ்சம் ஃபுட்பால் மாதிரி இருக்காது, கொஞ்சம் இப்படி இருக்கும். ஃபுட்பால் வந்து ரவுண்டாக இருக்கும், இந்த பால் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும். எப்படிலாம் பாயிண்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி கொண்டு போய் பாலை அவங்களோட எண்ட் ஜோனில் சேர்க்கணும். இதுதான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து டச் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 6 பாயிண்ட் கொடுப்பாங்க. 6 பாயிண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று வந்து அந்த பாலை அங்கே ஒரு கோல் போஸ்ட் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே எத்தணும். பெனால்ட்டி கிக் மாதிரி தான், எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டைம் எத்திடுவாங்க. இதுக்கு வந்து 1 பாயிண்ட். இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அந்த டைம் வந்து அந்த டீம் வந்து எடுக்கணும், முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் உண்டு. சென்ட்ரல்லேருந்து ஆரம்பிக்காமல் அந்த எண்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் முன்னாடி ஆரம்பித்து பாலை வந்து பாஸ் பண்ணியோ இல்லை கொண்டு போயோ திரும்ப எண்ட் ஜோனில் சேர்க்கணும். இதுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. இது ரொம்ப கஷ்டம், ஏன்னா டிஃபென்ஸ் வந்து செம்ம ப்ராப்பராக அதை டிஃபெண்ட் பண்ணுவாங்க, விட மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு டீம் வந்து 1 பாயிண்ட் ஈஸி பாயிண்ட் வேணாம், எங்களுக்கு 2 பாயிண்ட் வேணும், நாங்கள் ஆம்பிஷியஸாக இருக்கோம் அப்படின்னு நினச்சா இதுக்கு போவாங்க. இந்த இது போக இன்னொரு செம கெத்தான ஒரு பாயிண்ட் எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து டிஃபென்ஸ் டீமுக்கு. இப்போ வந்து சென்ட்ரலில் ஆரம்பிக்கிற அஃபென்ஸ் டீம் வந்து பாஸ் பண்ணி பால் அங்கே எடுத்துகிட்டு போக வைப்பாங்க. டிஃபென்ஸ் டீம் வந்து அவங்கள டேக்கிள் பண்ணி பின்னாடி தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இப்படி பின்னாடி தள்ளிகிட்டே இருக்கிறப்ப இவங்க பாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இவங்களோட எண்ட் ஜோன், அதாவது அஃபென்ஸ் டீமோட எண்ட் ஜோனில் போய் டிஃபென்ஸ் டீம் டேக்கிள் பண்ணி அவங்கள ஒரு நிப்பாட்டினாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் டீமுக்கு 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. 2 பாயிண்ட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சைட் ஸ்விட்சும் பண்ணிடுவாங்க. ஓகேப்பா, நீங்கள் அஃபென்ஸில் தோத்துட்டீங்க, உங்களோட அஃபென்ஸ் சான்ஸை லூஸ் பண்ணிட்டீங்க, ப்ளஸ் 2 பாயிண்ட்ஸ் டிஃபென்ஸ்க்கும் போயிடும். டிஃபென்ஸ் டீம் அஃபென்ஸ் அடுத்த டேக்கில் விளாடுவாங்க. அஃபென்ஸ் டீம் வந்து அவங்களோட சான்ஸை லூஸ் பண்ணி டிஃபென்ஸ் டீமாக மாறிடுவாங்க. ஸோ இது வந்து சேஃப்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் வந்து 2 பாயிண்ட்ஸ். ஸோ இப்படிலாம் தான் வந்து பாயிண்ட்ஸ் சேர்க்க முடியும். இப்போ இன்னொரு
சின்ன டீட்டெயில் இது வந்து உங்களுக்கு மேட்ச் பார்க்குறப்ப செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அஃபென்ஸ் டீம் வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் போதும்ப்பா நீங்கள் போய் டிஃபென்ஸ் பண்ணுங்கள், நாங்கள் அஃபென்ஸ் டீம் கொடுக்க போகிறோன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்கள் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேப்பா அவங்களோட டர்ன் இதனால தான் முடிஞ்சுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சென்டரில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 50 யார்டு இருக்குது எண்ட் ஜோனுக்கு போகிறதுக்கு அப்படின்னா 50 யார்டோ 40 யார்டோ இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு 10 யார்டுக்கும் 4 சான்ஸ் கொடுப்பாங்க. அஃபென்ஸ் டீம் ஆரம்பிக்கும், பால் எடுத்துகிட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டிஃபென்ஸ் டீம் வந்து முட்டி நிப்பாட்டுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் வளைஞ்சு ஓடுவாங்க, இல்லை பாஸ் பண்ணி போவாங்க. ஸோ ஒவ்வொரு 10 யார்டுக்கும் 4 சான்ஸு. நீங்கள் 4 சான்ஸ் இப்போ நிப்பாட்டிட்டாங்க, திரும்ப அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆரம்பித்து 4 டர்னுக்குள்ளே அட்லீஸ்ட் 10 யார்டு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 10 யார்டுக்கு இன்னொரு 4 சான்ஸ் கொடுப்பாங்க. 10 யார்டோட கம்மியாக தான் அஃபென்ஸ் டீம் 4 சான்ஸில் மூவ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் நிப்பாட்டி 10 யார்டுக்கு முன்னாடியே 4 சான்ஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஃபென்ஸாக மாறிடும், டிஃபென்ஸ் அஃபென்ஸாக மாறிடும். அவங்களுக்கு பாயிண்ட்டே கிடச்சிருக்காது அந்த டேர்னில். ஃபார் எக்ஸாம்பிள் கபடி பிளேயர் உள்ளே போய் யாரையுமே தொடாமல் வந்துட்டாங்க அப்படின்னா அஃபென்ஸ் சான்ஸ் முடிஞ்சிடும், பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடச்சிருக்காது அந்த டேர்னில், இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு டேர்ன் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும், முன்னாடி போய்கிட்டே இருப்பாங்க. 4 சான்ஸ் முடிஞ்சு 10 யார்டு தாண்டலை அப்படின்னா டக்குன்னு மாறும். இது ஏன் மாறுது அப்படின்னு எனக்குலாம் ஃபஸ்ட் டைம் தெரியாது. அதனால் நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேப்பா 4 சான்சஸ் முடிஞ்சிருச்சு போல், அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னொரு ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவான ஒரு விஷயம் வந்து அஃபென்ஸ் டீமில் வந்து ஒரு பொசிஷன் இருக்கும், குவார்ட்டர் பேக் அப்படின்னு. இந்த பிளேயர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க தான் முதல்ல பாலை வாங்குவாங்க. அஃபென்ஸ் பொசிஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பாஸ் வாங்கிட்டு இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தூரமாக பிளேயர்ஸை ஓட சொல்லி அவங்களுக்கு பாஸ் பண்ணி எண்ட் ஜோனுக்கு போவா, இல்லை நல்லா ஓடுற பிளேயர் வளைஞ்சு ஓடுற பிளேயர்கிட்ட பாஸ் பண்ணி அவனை வளைஞ்சு ஓட விடுவோமா, இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த பிளேயர் பண்ணுவாங்க. இந்த பொசிஷன் பேர் வந்து குவார்ட்டர் பேக். எப்படி வந்து கிரிக்கெட்டில் கேப்டன், ஃபுட்பாலிங்கில் ஸ்ட்ரைக்கர், விங்கர் அந்த மாதிரி இருக்காங்களோ, ஜெயித்தாலும் அவங்களால தான் ஜெயிச்சுதும்பாங்க, தோத்தாலும் அவங்க தான் ஹெட்லைன்ஸில் வருவாங்க. அந்த மாதிரி இந்த குவார்ட்டர் பேக் அப்படின்றது வந்து நீங்கள் சூப்பர் போல் பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர் பேக் மேலே கேமராவை ஜூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க வந்து மோர் இம்பார்ட்டண்ட், அவங்க தான் ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து லீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆக்சுவல் ஒர்க்கு வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, அடித்து பிடிச்சி விளையாடுவாங்க. ஆனால் இவங்க அதை எப்படி சொல்கிறது, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கேமை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால அது ஒரு கஷ்டமான ரோல் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் அண்ட் பாப்புலாரிட்டி ரெண்டுமே இருக்கும். இப்போ வந்து கேம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சூப்பர் பவுல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ வந்து சூப்பர் பவுல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த சூப்பர் பவுல் வந்து அமெரிக்கன் ஃபுட்பாலோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட், அமெரிக்காலேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட், வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துருவோம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் கிடைக்கும். ஓகேப்பா சூப்பர் பவுல் அப்படின்னா என்ன அப்படின்னு. இப்போ வந்து இந்த அமெரிக்கன் ஃபுட்பால் வந்து லீக் வச்சு விளாடுவாங்க அமெரிக்காவில். இந்த லீக் பேர் எப்படி இந்தியன் பிரீமியர் லீக் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காவில் இதுக்கு பேர் வந்து நேஷ்னல் ஃபுட்பால் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷ்னல் ஃபுட்பால் லீக்குக்கு உள்ளே வந்து 2 டிவிஷன்ஸ் இருக்கும். ஒன்று அதை வந்து கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் பேர் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் கான்ஃபரன்ஸ், இன்னொரு கான்ஃபரன்ஸ் பேர் நேஷ்னல் ஃபுட்பால் கான்ஃபரன்ஸ். இது கான்ஃபரன்ஸுன்றதை நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்தியன் பிரீமியர் லீக்கில் வந்து இப்போ சவுத் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிவிஷன்னு ஒன்று கிடையாது ஐபிஎல்லில். ஆனால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது. ஆனால் கேரளாவிலேருந்து எந்த சிட்டியுமே வந்து கம்பீட் பண்ணல. கரெக்டாக இப்போ வந்து இன்னொரு பிரீமியர் லீக் ஆரம்பிக்கிறாங்கப்பா, பாரத் பிரீமியர் லீக் அப்படின்னு ஆரம்பித்து ஐபிஎல் எந்தெந்த சிட்டிஸ்லாம் கவர் பண்ணலையோ அந்த சிட்டிஸ்லாம் வந்து அந்த லீக்கில் விளாட்றாங்க. அதுவும் ஐபிஎல் மாதிரியே செம்ம காம்படிட்டிவாக இருக்குது. அப்படின்னா அதை வந்து நீங்கள் பாரத் பிரீமியர் லீக் கான்ஃபரன்ஸ், இந்தியன் பிரீமியர் லீக் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேஷ்னல் ஃபுட்பால் லீக்குக்கு அடியில் வந்து அமெரிக்கன் ஃபுட்பால் கான்ஃபரன்ஸ், நேஷ்னல் ஃபுட்பால் கான்ஃபரன்ஸ்னு 2 இருக்கும். 2லேயுமே 16 டீம் இருக்கும். இன்னும் இதை ஹிஸ்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போக அப்படின்னா இந்த 2 கான்ஃபரன்ஸுமே தனித்தனி லீகாக இருந்தாங்க. ஆனால் 1966 ஓகேப்பா நம்ம 2 பேரும் எதுக்கு தனியாக இருக்கோம், 2 பேரும் ஒரே லீகுக்கு அடியில் வந்துட்டோம் அப்படின்னா ஆர்கனைசேஷன், கவர்னன்ஸ் இதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து நேஷ்னல் ஃபுட்பால் லீகு
ஆனால் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் 2 பேருமே ஒரே லீகுக்கு அடியில் இருப்போம் அப்படின்னு. அப்போ இப்படி மர்ஜ் ஆகிறப்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் உங்கள் லீகில் ஒரு டீம் ஜெயிக்குது, எங்கள் லீகில் ஒரு டீம் ஜெயிக்குது. இந்த 2 லீகும் ஜெயிக்கிற 2 டீமும் சேர்ந்து ஒரு ஃபைனல்ஸ் விளாடுவோம். அந்த ஃபைனல்ஸை வந்து சூப்பர் பவுல் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ முதல்ல சூப்பர் பவுல் வந்து இது 1966 ஜாயின் பண்ணாங்க இந்த 2 லீகும். 1967 ஜனவரி 15 சூப்பர் லீக் நடந்துச்சு. இதில் வந்து நேஷ்னல் ஃபுட்பால் லீக்லேருந்து க்ரீன் பே அப்படின்னு ஒரு டீமும், அமெரிக்கன் ஃபுட்பால் லீகில் வந்து கேன்சஸ் சிட்டி அப்படின்னு ஒரு டீமும் மோதி க்ரீன் பே வந்து 35-10 அப்படின்னு அந்த கேமை ஜெயித்தாங்க. ஸோ 1970 இந்த ஆர்கனைசேஷன்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி ஓகேப்பா இப்படி தான் லீக் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா வருஷமும் சூப்பர் பவுல் வருஷம் நடக்கும். ரீசெண்டாக 2020 சம்திங்லேருந்தே வந்து ஈவன் பிஃபோர்லேருந்தே வந்து எல்லா சூப்பர் பவுலுமே வந்து February 1 சண்டே நடக்கும். இது வந்து அமெரிக்காவில் வந்து சொல்லப்படாத ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான். எப்படி நம்ம ஐபிஎல் ஃபைனல்ஸ்னால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டுட்டு கோக்கு பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு போய் கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன் முன்னாடியோ ஒரு டிவி முன்னாடியோ உட்காந்துருவோமோ, அதே மாதிரி எல்லா அமெரிக்கன் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பீஸாஸ் பாஸ்தாஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே உட்காந்து இதை கண்டிப்பாக பார்த்துருவாங்க. ஸோ சூப்பர் பவுலோட இம்பேக்ட் இல்லை, அது எவ்வளோ மாசு, எப்படி நம்மளுக்கு ஐபிஎல் மாசோ அது எவ்வளோ மாசு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த சூப்பர் பவுல் வந்து மொத்தம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதாவது ஒரு கேமு அமெரிக்கன் ஃபுட்பாலில் சூப்பர் பவுலில் மட்டும் இல்லை, 15 நிமிஷம் இன்ட்டு 4 குவார்ட்டர், 1 மணி நேரம் அந்த கேம் நடக்கும். 15 நிமிஷம் முடிஞ்சோடனே ஒரு ஹாஃப் முடிப்பாங்க. இது வந்து சாக்கர் மாதிரி தான். அந்த ஹாஃபில் சூப்பர் பவுலில் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஈவெண்ட் நடக்கும். நம்ம எப்படி ஐபிஎல்லில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செலிப்ரிட்டி ஈவெண்ட் வைப்போமோ, அந்த செலிப்ரிட்டி ஈவெண்ட் நடக்கும். அந்த ஈவெண்ட் எந்த அளவுக்கு பெரிய ஈவெண்ட்டாக நடக்கும்னா, அதில் வர்ற செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரியானே, பியான்சே, எமினம் இவங்களாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸோடு சேர்ந்து கமர்ஷியல்ஸும் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து அவங்களோட கமர்ஷியல்ஸை அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்த கமர்ஷியல் வந்து 30 செகண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸ் வந்து அங்கே கமர்ஷியலை ஏர் பண்ணுறதுக்கு 50 கோடி கிட்ட பே பண்ணணும். 50 to 60 கோடி பே பண்ணணும். அவ்வளோ பேர் பார்த்தா தான் வந்து 50 to 60 crores பே பண்ணுறது வந்து மேக் சென்ஸாக இருக்கும். ஸோ வந்து அது எவ்வளோ பெரிய ஈவெண்ட் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கல்ச்சர் மாதிரியே மாறிடுச்சு. எப்படி நம்ம வந்து ஐபிஎல்லில் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறோமோ, அதே மாதிரி வருஷம் ஓகேப்பா இது சூப்பர் பவுல் சண்டே, என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோடு போய் உட்காந்து பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள். சூப்பர் பவுல் ஃபெப்ரவரியோட 1 சண்டே நடக்கும். நான் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் நீங்கள் அந்த டைம் ஒரு வீடியோ பார்த்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா கேமையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். மோர் இம்பார்ட்டண்ட், அந்த கமர்ஷியல் ஆடியன்ஸஸ் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க மெயினாக பார்க்குறது வந்து ஹாஃப் டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. கேம் யார் ஜெயிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை. ஹாஃப் டைமில் செம்மையான ஒரு செலிப்ரிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கமர்ஷியல்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காகவே நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க. எப்படி ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஒரு 3/4 இருக்காங்க அப்படின்னா 1/4 ஃபேன்ஸ் நம்மளை மாதிரி அந்த செலிப்ரிட்டி ஈவெண்ட் அண்ட் கமர்ஷியல்ஸ் பார்க்குறதுக்குனே அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் எப்போயாவது உங்களுக்கு டைம் கிடச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கேதர் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.